இப்ப குரூப்போட நீங்க போகும்பொழுது நம்மனால குரூப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது, நம்மனால மற்றவங்க லேட் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி துவா கேட்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் குரூப்புக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து துவாவை கம்மி பண்ணிக்கிட்டாலும், தனியா போய் நீங்க தவாப் செய்யும் பொழுது தவாஃபுக்கு பின்னாடி கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். அப்படிங்கறனால டைம் எடுத்து நீங்க நல்லா துவா கேட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். சோ தவாஃபுக்கு பின்னாடி 2 ரக்காத்து, அதுக்கு பின்னாடி துவா, அதுக்கு பின்னாடி ஜம்சம் தண்ணி ஃபுல்லா குடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு 2வது அமல் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இனி 3வது அமல் சாயி செய்யறது. 3வது அமல் சாயி செய்யறது. சாயி அப்படின்னு சொல்லி சொன்னா, சஃபான்னு ஒரு மலை இருக்கும், இந்த பக்கம் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல மருவான்னு ஒரு மலை இருக்கும். இந்த சஃபா மருவா இந்த 2 மலைக்கும் நடுவுல நடக்கிறதுக்கு பெயர் தான் சாயி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன இடம், இதுக்கு பின்னாடி ஏன் என்ன ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, ஹாஜர் அம்மையார நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பச்சை குழந்தையா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்த்து காபால மக்கால விட்டுட்டு போயிடுறாங்க. ஹாஜர் அம்மா வந்து பலஸ்தீன்ல இருந்து தான் கூட்டிட்டு வர்றாங்க. பலஸ்தீன் வந்து நபிமார்கள் வாழ்ந்த மண்ணு, அந்த பூமி நம்ம பூமி. அது ஏன் பலஸ்தீனுக்காக நாம வந்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் வந்து ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா, அது நம்ம மண்ணு. நிறைய நபிமார்கள் அங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, நிறைய நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரே அங்கதான் இருக்கு, அங்கதான் வஃபாத் ஆனாங்க. சோ பலஸ்தீன்ல இருந்து தான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மையாரையும் பச்சை குழந்தையாரன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் கூட்டிட்டு வந்து மக்காவுக்கு வந்து விடுறாங்க. எதனால? அல்லாஹ் விட சொன்னா அப்படிங்கறதுனால விடுறாங்க. பலஸ்தீன்ல இருந்து மக்காவுக்கு வர்ற வரைக்கும் 2 பேருமே ஒருத்தர் பேசிக்கல அப்படிங்கிறாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்கன்னா இவங்களுக்கு கேட்கல, ஏன் கூட்டிட்டு போறேன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லல. இறக்கி விட்டுட்டு போகும்போதுதான் அப்பதான் கேட்கறாங்க ஹாஜராமா, திரும்பி கேட்கறாங்க என்ன விட்டுட்டு போறீங்க. ஏன்னா யாருமே கிடையாது, பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் விட்டுட்டு போறாங்க. யாரை நம்பி விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கும் போதுதான் அல்லாஹ் விட சொன்னா நான் விட்டுட்டு போறேன். சரி அல்லாஹ் பாத்துக்குவான். அப்ப யார் இருக்கா? பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல, சாப்பாடு ஆகாரம் இல்ல, தாய் சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும். சோ அதனால தாகத்தினால பசினால பச்சை குழந்தை இஸ்மாயில் அழுக ஆரம்பிக்கிறார். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு தண்ணி தேடி அலைஞ்ச இடம் தான் சஃபாவும் மருவாவும். அப்ப சஃபா மலை மேல ஏறி நின்று பாக்குறாங்க. அப்ப எல்லாம் வந்து பெரிய மலையா இருந்துச்சு, அத ஹாஜிகளுக்கு வசதியா வந்து இடிச்சு வந்து அதை ஃப்ளோர் ஆக்கியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பீஸ் மட்டும் தான் விட்டுருக்காங்க. அப்ப சஃபா மலை மேல ஏறி நின்று பாக்குறாங்க. தூரத்துல யாராவது இருக்காங்களா, ஏதாவது ஊத்து இருக்குதா, தண்ணி இருக்குதான்னு பாக்குறாங்க. இல்ல. திரும்ப இறங்கி வந்து மருவா மலைக்கு இந்த பக்கம் ஓடி பாக்குறாங்க. ஏன்னா மக்கா ஃபுல்லாவே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாத்தான் இருக்கும், மலைப்பகுதி தான் அது மக்கா. இந்த பக்கம் மருவா மலை மேல ஏறி பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹாஜரா அம்மா அது தண்ணி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி தேடி அலைஞ்ச இடம் தான் அந்த சஃபா மருவா. அதுக்கப்புறம் நமக்கு ஹிஸ்டரி தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தை அந்த கால் உதற கால அதுல அடியில இருந்து ஊத்து வருது. ஊத்து வந்ததுக்கு பிறகுதான் தண்ணி வர்ற சவுண்டுக்கே குழந்தையுடைய அழுக நிக்குது. ஏன்னா ஈரம் பட்ட உடனே குழந்தைகளுடைய அழுகு கம்மியாகுது. ஏன் அழுகு கம்மியாகுதுன்னு திரும்ப குழந்தை இருக்கிற இடத்துக்கு ஓடி பார்த்தா காலுக்கு அடியில வந்து ஊத்து அப்படி கொப்பளிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து ஜம்சம் தண்ணி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி சஃபா மருவாங்கிறது இது பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. சஃபா சாயி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்படி இஹ்ராம்ல நியத் வச்சோமோ, தவாஃப்ல நியத் வச்சோமோ, அதே மாதிரி சாயி செய்யும் பொழுதும் நாம யா அல்லாஹ் நான் உம்ராவுடைய செய்யறேன், எனக்கு லேசாக ஆக்கிவை என்றிருந்து நீ இதை கபூல் செஞ்சுக்க அப்படிங்கிற நியத் வச்சுட்டு அங்க ஒரு சில ஆயத்துக்கள் ஓதணும். அந்த ஆயத்தை வந்து கைட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அங்க நாம நின்று கையை தூக்கி துவா கேட்கணும். அங்கிருந்து சில பேர் ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து கையை தூக்கி முத்தம் கொடுப்பாங்க. ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து முத்தம் கொடுக்கறது வந்து தவாஃப்ல மட்டும்தான். சாயி செய்யும் பொழுது நல்ல கையை மேல தூக்கி வானத்தை ரசூலுல்லாஹ் வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி கையை தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த சீன் அப்படி விவரிக்கிற அறிவிப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி கையை தூக்கி கேட்கும் பொழுது இந்த இடத்தினுடைய அவங்களுக்கு ரொம்ப வெள்ளை வெளியேர்னு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படிங்கறத சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவு கையை இப்படி தூக்கி கேட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் கேட்டாங்க அப்படிங்கறத சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆயத்து ஓதுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்காங்க. அவ்வளவு டைம் எடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு.
40 ஆயத்துனா நம்ம ஓதுற மாதிரி 40 ஆயத்து இல்ல. ஹரம் ஷரீஃப்ல எல்லாம் ஓதுறாங்கல்ல, நம்ம ஓதுற மாதிரி ஸ்பீடாக்கு 40 ஆயத்து இல்ல. ஹரம் ஷரீஃப்ல எல்லாம் ஓதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி 40 ஆயத்து, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் அளவு ரசூலுல்லாஹ் துவா கேட்டிருக்காங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. நாம குரூப்போட ஒத்துழைக்கும் அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேட்டுட்டு நகர்ந்தரணும். அடுத்து நாம தனியா உம்ரா செய்யும் பொழுது இந்த இடத்துலையும் டைம் எடுத்து சை செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டைம் எடுத்து நாம துவா கேட்கணும். இப்ப துவா கேட்டுட்டு நாம வந்து சை ஸ்டார்ட் பண்றோம். சஃபால இருந்து மருவா போனா ஒரு ரவுண்டு, அகைன் மருவால இருந்து திரும்ப சஃபாவை ரீச் பண்ணா 2வது ரவுண்டு. இப்படி 7 தடவை நாம நடக்கணும். சோ சஃபால ஸ்டார்ட் பண்ற சாய் எங்க கம்ப்ளீட் ஆகும்? மருவால கம்ப்ளீட் ஆகும். எங்க கம்ப்ளீட் ஆகும்? மருவால கம்ப்ளீட் ஆகும். சரி, இதுல என்ன ஓதலாம்? இதுலயும் எது வேணாலும் தாராளமா ஓதலாம். இங்க 4வது கலிமா ஓதணும் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4வது கலிமா ஓதிக்கிறது நல்லது. இதுலயும் எல்லா திக்ரும் வந்திருக்கிறதுனால இதை ஓதிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இங்க லேடிஸ் ஜென்ஸ் வித்தியாசம் இருக்கா அப்படின்னா இதுலயும் இருக்கு. என்ன லேடிஸ் ஜென்ஸ் வித்தியாசம் அப்படின்னா, நீங்க சஃபா டு மருவா போகும்போதும் சரி, ரிட்டன் மருவால இருந்து சஃபா வரும்போதும் சரி, அங்க இடையில கிரீன் கலர் லைட் ஏரியா ஒண்ணு இருக்கும். கிரீன் கலர்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல கிரீன் கலர்ல லைட் இருக்கும். அந்த ஏரியால ஆண்கள் மட்டும் வேகமா ஓடணும். ஆண்கள் மட்டும் வேகமா ஓடும். உதாரணமா இந்த உட்கார்ந்துருக்கு இந்த இடத்துல இருந்து அந்த கிளாஸ் டோர் வரைக்கும் ஒரு கிரீன் கலர் மேல சீலிங்ல லைட் போட்டிருப்பாங்க. சோ அந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் வேகமா ஓடணும். இந்த இடம் வந்து சஃபா டு மருவா போகும்போதும் வரும், அகைன் ரிட்டன்ல மருவா டு சஃபாவுக்கு வரும்போதும் இந்த இடம் இருக்கும். 2 இடத்துலயுமே ஆண்கள் மட்டும்தான் வேகமா ஓடணும். ஏன் பர்டிகுலரா இந்த இடத்துல கிரீன் கலர் லைட் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹாஜ்ரா அம்மா மருவா சஃபால ஏறி தேடும் போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அழுகிற அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டாங்க. திரும்ப மருவா மலை மேல ஏறும் பொழுதும் குழந்தையுடைய அழுகிற குரல் மட்டும்தான் கேட்டாங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல வரும் பொழுதுதான் குழந்தைய நேரடியா பாக்குறாங்க. கைய காலை உதறிட்டு அழுகிறத நேரடியா பாக்குறாங்க. ஐயோ பையன் குழந்தை அழுதுகிட்டு இருக்கே, பசி தாங்க முடியலேன்னு வேகம் எடுத்து ஓடன இடம் தான் இந்த கிரீன் கலர் லைட் எரிஞ்ச அந்த இடம். சோ அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் வேகமா ஓடிக்கணும். சரி, சைல ஒலு போயிருச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, சைல ஒலு இருக்கிறது நல்லது. ஒலு இல்லாம கூட சாயை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சை 3வது அமல். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கடைசி அமல் 4வது அமல். நாம ஆண்கள் என்ன செய்வாங்க, நேரா ரூம் இருக்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா லைனா சலூன் கடை இருக்கும். அவங்க மொட்டை அடிச்சுக்க வேண்டியது. மொட்டை அடிச்ச உடனே அவங்க ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டா அப்படின்னா எஹ்ராம் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்துடலாம். சட்டை கையிலையோ சட்டை பேண்ட்டோ எது வேணாலும் போட்டுக்கலாம். பெண்கள் ரூமுக்கு போய் தான் முதல்ல எஹ்ராம் இந்த இதை கட் பண்ணதுக்கு பிறகு, முடிய ஹேர் கட் பண்ணதுக்கு பிறகுதான் மக்கன்னா ரிமூவ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முடிய பள்ளிவாசல்ல கட் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி ரூமுக்கு போனவுடனே அப்பாடான்னு மக்கனா தூக்கி வீசி எறிஞ்சிட்டு முடிய கட் பண்ணவும் கூடாது. முதல்ல முடிய களிமா விரல் அளவு கட் பண்ணி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கட் பண்ணிட்டதுக்கு பிறகுதான் அவங்க அந்த மக்கனாவை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நாம இஹ்ராம்ல இதுதான் 4வது உம்ராவுடைய 4வது அமல். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம குளிச்சு முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம்னா இஹ்ராம்ல உம்ரால இருந்து வெளியே வந்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட வேண்டியதுதான். இதுதான் ஒரு உம்ரா செய்யக்கூடிய முறை. ஒரு உம்ராவுக்கு நம்ம வேகமா செஞ்சோம்னா ஒரு 3 ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம். 3 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டைம் இடையில தொழுகை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும். இதுதான் வந்து ஒரு உம்ராக்கான டுரேஷன். முடிஞ்சவங்க டெய்லி உம்ரா கூட செய்யுங்க. முடியாதவங்க உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை பார்த்துக்குங்க. எல்லா வகையிலையும் இபாதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இபாதத்துல ஆர்வத்தோட கிளம்புங்க. உம்ரா போறதுக்கு முன்னாடி அநேகமா டெய்லி வாக்கிங்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய சஃபரை, நம்மளுடைய பிரயாணத்தை லேசாக ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய நியத்துகளை அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக. நாம் இங்கிருந்து எவ்வளவு ஒற்றுமையோடும் ஆரோக்கியத்தோடும் செல்ல இருக்கின்றோமோ அதே ஒற்றுமையோடு அதே ஆரோக்கியத்தோடு மீண்டும் ஊர்
திரும்புவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணியாக உதவி ஒத்தாசையோடு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. விஷயங்கள் டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி வந்து ஜென்ஸுக்கும், ஏன்னா வந்து நம்மளோட டைம் வந்து ஷார்ட்டா இருக்கு, மக்ரிப் தொழுகை நேரம் வரப்போகுது. உம்ரா நம்ம செய்ய போறோம், அந்த உம்ராக்குள்ள என்ன டவுட்? செகண்ட் உம்ரா வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு நம்ம முதல் உம்ரா பண்ணிட்டு ஒரு 2 days கேப் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது உம்ரா செய்ய கூப்பிட்டு போவோம் உங்களை இன்ஷா அல்லாஹ். ஜியாரத்ல நம்ம வந்து மக்காவோட ஜியாரத் செய்வோம்ல, அந்த நேரத்துல உங்களுக்கு ஜோரானா மீகாத் இருக்கு. அந்த மீகாத்ல இருந்து ஒரு உம்ரா உங்களுக்கு ரெண்டாவது உம்ரா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது மீகாத். வேற என்ன டவுட் கொஞ்சம் கேளுங்க, தெளிவுபடுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். அதை நான் சொல்றேன், அது பயணத்துள்ள சம்பந்தமான விஷயங்கள், அதை நான் சொல்றேன். உட்காருங்க இன்ஷா அல்லாஹ். உம்ராக்குள்ள மட்டும் மஸ்லா மசாயில் அது மட்டும் டவுட் கேளுங்க. உங்களோட இஷ்டம், நீங்க எத்தனை உம்ரானா நீங்க செய்யலாம். ரெண்டாவது உம்ரா நம்ம வந்து ஜோரானால இருந்து பண்ணுவோம். மூணாவது உம்ரா தாயிஃப்ல இருந்து ஒரு உம்ரா உங்களுக்கு மூணாவது உம்ரா கிடைக்கும். நாலாவது உம்ரா நீங்க ஐஷா மஸ்ஜித்ல இருந்து பண்ணலாம். அஞ்சாவது உம்ரா திருப்பி நீங்க ஜோரானுக்கு போகலாம். உங்களுக்கு 10 நாள் நீங்க மக்கால இருக்க போறீங்க. அந்த 10 நாள்ல நீங்க எத்தனை உம்ராக்கள்னாலும் நீங்க செய்யலாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உங்களோட எப்படி உங்களுக்கு ஹெல்த் பார்த்து நீங்க பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். மீகாத்துக்கு போயிட்டு நியத் செஞ்சு வந்தாதான் உம்ரா செய்ய முடியும். ஆமா, அது சொல்லி காமிப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு குரூப் லீடர் கூட இருக்காங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க மக்கா போன அப்புறம் கூட ஒரு பயான் இருக்கு, அதுலயே உங்களுக்கு எல்லா விஷயங்கள் சொல்லி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆண்களுக்கு எதனாச்சும் டவுட் இருக்கா? யாருக்கு? சொல்லுங்க. தாராளமா செய்யலாம். ஃபர்ஸ்ட் உம்ரா எப்பவுமே நமக்கான கடமையை முதல்ல முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் செய்யற உம்ரா அது நமக்கானது. அது எதுவா இருந்தாலும் சரி, குர்பானி கொடுக்கும் போதும் ஃபர்ஸ்ட் குர்பானி அது நமக்கானது. அதே மாதிரிதான் உம்ரா செய்யும் பொழுதும் ஃபர்ஸ்ட் உம்ரா வந்து நமக்கானது. அதுக்கு அடுத்து நீங்க உம்ரா செய்யும் பொழுதுலாம் நம்ம வீட்டில் யாரெல்லாம் வந்து வஃபாத் ஆயிருக்காங்களோ மருமகளுக்காக அவங்களுக்காக செய்யலாம். ஒரு உம்ரா ரசூலுல்லாஹ்வுக்காக செய்யலாம். ஒரு உம்ரா எல்லா சஹாபாக்களுக்கும் சேர்த்து ஒரு உம்ரா செய்யலாம். தாராளமா இறந்தவங்களுக்காக செய்யலாம். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்மளோட பயணம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க கேட்டுக்குங்க. இருபத்தி 1 காலையில 11 மணிக்கு 11 o'clock வந்து நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கேட் நம்பர் D5ல இருக்கணும். எத்தனை மணிக்கு இருக்கணும்? 11 o'clock மார்னிங். சரியா? 21 செப்டம்பர் 2025 நம்மளோட ரிப்போர்ட்டிங் டைம். கேட் நம்பர் D5 அந்த இடத்துல எல்லாம் கேதர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அங்கிருந்து நம்ம ஒரு ½ an hour 30 minutesல நம்ம வந்து எல்லாம் கேதர் ஆகி எல்லாருக்கும் நம்ம வந்து அங்க ஐடி கார்டு, டிக்கெட், விசா, அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள அனுப்பிச்சு விடுவோம். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து உங்களோட மெடிசன்ஸ், உங்களோட ரெகுலர் மெடிசன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பல பேர் இருக்கும். அந்த மெடிசன்ஸ் கண்டிப்பா ஒரு 20 நாள், குறைஞ்சது 20 நாள் 25 நாளுக்கு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஜென்ரல் மெடிசன்ஸ்னா வந்து நம்ம ஊர் விட்டு ஊர் போறோம், நம்மளோட அங்க தண்ணி மாறும், காத்து மாறும், எல்லா விஷயங்களும் அங்க கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும். அந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு நமக்கு ஒத்து வராம சில பேருக்கு இரும்பல் இருக்கும், சில பேருக்கு ஜுரம் வரும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரல் மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். சரியா? எதுக்காக நான் வந்து அங்க வாங்குறது வந்து மக்காலியோ மதீனாலியோ வந்து எல்லா விஷயங்கள் ரேட் அதிகம். ரேட் என்ன இருக்கு, இப்ப நம்ம வந்து நம்மளோட மெடிக்கல்ல போயிட்டு வாங்கினா ஒரு வக்துக்கு வாங்கிப்போம், ஒரு நாளைக்கு மெடிசன்ஸ் வாங்குவோம். அங்கெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா ஃபுல்லா தான் வாங்கணும். ஒரு 100 ரூபாய் மெடிசன்ஸ் அங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் அங்க. அதனால வந்து ஜென்ரல் மெடிசன்ஸ், நம்மளோட ரெகுலர் மெடிசன்ஸ் கண்டிப்பா நம்ம வாங்கிக்கணும். நம்மளோட பேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. அதிகமான பேக்கேஜ், அதிகமான துணி வச்சுக்கிட்டு வராதிங்க. நம்ம வந்து ஒரு 14 நாட்கள் நம்ம பயணத்துல இருக்கிறோம்.
13 இரவு 14 நாட்கள், 15வது நாள் நம்ம சென்னைக்கு வந்துருவோம். அப்போ நம்ம வந்து ஒரு 7 ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு 8 ட்ரெஸ் வைங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிட்டு நம்ம தான் அது வந்து வெயிட் தூக்கிட்டு சுத்தணும். சரியா? லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ் வைங்க. உங்களுக்கு இன்ஷால்லா அங்க வந்து லாண்ட்ரியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மக்கால ஒரு வாட்டி லாண்ட்ரி கொடுப்போம், மதீனால ஒரு வாட்டி லாண்ட்ரி இருக்கு. நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. எஹ்ராம் வந்து ஜென்ஸ் வந்து 2 வாட்டி 2 செட்டு எஹ்ராம் வாங்கிக்கோங்க. 2 செட்டு ஒயிட் ட்ரெஸ், அந்த எஹ்ராம் இருக்குல்ல, அந்த 2 ட்ரெஸ் வச்சுங்க. எதுக்காக 2 ட்ரெஸ் சொல்றோம்னா, எஹ்ராம் செட்டு முழுக்க நீங்க வந்து காபத்துல்லா கீழே போனோம், மத்தாஃபுக்கு போனோம், காபாவை தொடணும், காபாவை பார்க்கணும்னா எஹ்ராம் ட்ரெஸ் இருந்தாதான் நீங்க உள்ள போக முடியும். ஜென்ஸ். லேடிஸ் வந்து நார்மல் ட்ரெஸ்ல எப்படி வேணா போகலாம், லேடிஸ்க்கு அலவுடு. ஜென்ஸ் வந்து காபத்துல்லாக்குள்ள போகணும், காபத்துல்லா தொடணும்னா எஹ்ராம் ட்ரெஸ் இல்லாம போக முடியாது. இப்ப நம்ம எஹ்ராம் ட்ரெஸ் எப்ப போடுவோம்? உம்ராவோட நியத்துல தான் போடுவோம். ஆனா இப்போ இருக்கிற வந்து சவுதியோட சட்டங்கள் எப்படி இருக்குன்னா, எஹ்ராம் ட்ரெஸ் இருந்தா மட்டும் தான் கீழே போக முடியும், மத்தாஃபுக்கு போக முடியும், காபாவை தொட முடியும் போயிட்டு. அதனால வந்து சும்மா நம்ம ட்ரெஸ் போட்டு கீழே போனாதான் காபாவை தொட முடியும். அதனால 2 செட்டு கண்டிப்பா எஹ்ராம் ட்ரெஸ் வச்சுக்கோங்க. லிமிட்டட் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. ரெகுலர் மெடிசன்ஸ் கண்டிப்பா வேணும் எங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து 30 கிலோ ஒரு ஆளுக்கு. எவ்வளோ? 30 கிலோ ஒரு ஆளுக்கு. அதே மாதிரி வந்து ஹேண்ட் பேக் வந்து 6 கிலோ. ரிட்டர்ன் வரும்போது 5 லிட்டர் ஜம்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏர்போர்ட்ல 5 லிட்டர் ஜம்சம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரூம் அலாட்மெண்ட் எப்படின்னா வந்து நாங்க வந்து ஹோட்டல் மட்டும் தான் புக் பண்ணுவோம். ஹோட்டல் என்ன இருக்கு, ஹோட்டல் புக்கிங் தான் எங்க சைடுல இருந்து நடக்கும். ரூம் அலாட்மெண்ட், ரூம் எல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க? அங்க உள்ள மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்க வந்து எப்படி வந்து ஹோட்டல் அலோகேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி தான் பண்ணுவோம். நாங்க நம்மளோட ரூல்ஸ் என்ன, லேடிஸ் தனி ஜென்ஸ் தனி. அங்க எப்படி நம்ம இருக்கோம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம சொல்ற நேரத்துல சொல்ற டைமுக்கு கண்டிப்பா வந்தே ஆகுவாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, நம்மளோட ஊருக்கு ரூல்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி சவுதியில வந்து மக்காலியோ மதீனாலியோ வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் வராங்க. 10 லட்சம் பேர் ஃப்ளோட்டிங்ல இருக்காங்க. அப்ப அந்த 10 லட்சம் பேரோட வெஹிக்கிள்ஸ் உள்ள வரும். 10 லட்சம் பேர் மக்கா ஹரம் ஷரீஃப் உள்ள போவாங்க, 10 லட்சம் பேர் வெளியில வருவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்து அங்க வந்து எல்லாம் என்ன சொல்றது, இடைஞ்சல தான் இருக்கும். அப்போ அந்த இடைஞ்சல்ல வந்து நாங்க சொல்ற இப்ப காலையில 10 மணிக்கு, காலையில 8 மணிக்கு ஜியாரத் சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு ரெடி ஆயிடணும்? 7 மணிக்கு எல்லாம் நீங்க ரெடி ஆயிட்டு ரிசப்ஷனுக்கு வந்துடணும். 8 மணிக்கு பஸ் வந்து என்ன இருக்கு, கரெக்டா வந்து நம்மளுக்கு வந்துடும். சில நேரத்தில் முன்பின் ஆகலாம், ஆனா 8 மணி சொன்னா 8 மணி கீழே இருக்கணும் எல்லாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஏன்னா வந்து குரூப் லீடர் சொல்ற டைமிங் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகும். அதுக்கு தான் ஒரு குரூப் லீடர் சொல்லி உங்க கூட வராங்க. அதுக்கு தான் ஒரு அமீர் கூட இருப்பாங்க உங்களுக்கு. அமீர் இல்ல குரூப் லீடரா நீங்க இஷ்டம் போல நீங்க போகலாம். ஆனா இந்த பயணம் அப்படி கிடையாது. இந்த பயணம் நார்மல் டூரிசம் கிடையாது. இது நம்ம போறத வந்து இபாதத் செய்ய. இபாதத்னா வந்து நம்மளோட எல்லா விஷயம் கட்டுக்கோப்புல தான் இருக்கும். நம்ம இஷ்டம் போல பண்ணோம்னா அது வேற டூரிசம் இருக்கு. அதுக்கு இது டூரிசம் கிடையாது. இது நம்ம டூர் பார்க்க போல நம்ம செய்ய போறது இபாதத். இந்த இபாதத்துல வந்து பல சிரமங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு சபர் செஞ்சுட்டு வந்தாதான் நம்மளோட பயணங்கள் கபூல் ஆகும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா லேசாக்கும். பயணம் சம்பந்தமா எதனா டவுட் இருந்தா கேளுங்க.